5 பேர் இதுவரை மயக்கமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்தது. அந்த பரபரப்பு காட்சிகளும் கூட வெளிவந்திருக்கிறது. விஜய் வரக்கூடிய பாதைகளில் நெரிசல் இருக்கா? விவரங்கள் என்ன? வரக்கூடிய பாதையில தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், விமான நிலையத்துல திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது விஜய் வரக்கூடிய அந்த பிரத்யேக வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா விமான நிலையத்திலிருந்து இந்த மரக்கரை பகுதி என்பது 9 கிலோமீட்டர் தூரம் என்பது இருக்கிறது. இந்த 9 கிலோமீட்டர் தூரத்தை விஜய் வழக்கமாக அடைய வேண்டும் என்றால் 15 முதல் 20 நிமிடங்கள்ல வருகை தர முடியும் என்ற ஒரு சூழல்ல தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக தற்போது விஜயுடைய வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல தற்போது அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய மரக்கடை பகுதியில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ச்சியா திரண்ட வண்ணம் இருக்கிறாங்க. விஜய் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் மர கிளைகள்ல தொங்குவதுமாகவும், அதே போல் சுவர்களின் மீது ஏறுவது, மின்சார வழித்தடங்களின் மீது ஏறுவது என ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல தற்போது விஜயை அருகாமையில பார்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவ்வாறு ஆபத்தான முறையில் இருக்கக்கூடிய நபர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் வெளியேற்றக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் மட்டுமல்லாம திருச்சியில அந்த மரக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர் பலரும் விஜயை காண்பதற்காக இங்கே திரண்டிருக்கிறாங்க. இதனால கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இந்த மரக்கரை பகுதி என்பது சத்திரம் பேருந்து நிலையத்தையும் மத்திய பேருந்து நிலையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, மார்க்கெட் பகுதி. இந்த பகுதியில தற்போது ஏராளமானோர் திரண்டிருப்பதன் காரணமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் காரணமாக தற்போது ஏராளமான தொண்டர்கள் கூடியிருப்பதால இங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய நகர பேருந்துகள் இந்த பகுதியில் இயக்கப்படாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம ஏராளமானோர் சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என பலரும் இங்கே குடும்பமாக கூடியிருக்கிறார்கள். தொண்டர்கள் பலரும் பல மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையின் சார்பில் ஏற்கனவே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் எனவும், மாற்று மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வர வேண்டாம் எனவும் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தன்னெழுச்சியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் தற்போது விஜயை பார்ப்பதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த மார்க்கெட் பகுதி முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்கே நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக காலை 6 மணி முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வருகை தந்திருந்தாங்க. கேரளா போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் ஒரு சிலர் இங்கே வருகை தந்திருந்த காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. சரியாக 10:30 மணிக்கு விஜய் அவர்கள் இங்கே இந்த பகுதிக்கு வருகை தர வேண்டும். பத்து முப்பது மணிக்கு இந்த முதல் பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த மரக்கடை சந்திப்புக்கு நார்மலாக ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம். 9 கிலோமீட்டர் வரை தூரம் இருக்கிறது. ஆனால் இப்போதும் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். திருச்சி விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே மிக கடுமையான டிராஃபிக் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அவர் அங்கேருந்து குறிப்பாக அந்த பந்தய சாலை வழியாகலாம் வரணும். அவர் சேர்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விஜயனுடைய இந்த பிரச்சாரமே இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கப்படுமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளையும் தகவல்களையும் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.